போதி கற்றுக் கொடுக்கிறார். இவர் தவம் செய்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பிரம்மச்சாரி வெட்டி முட்டை வீணா படத்தான். இவர் வந்து கையிலே வந்து நெருப்பு அடிக்கடி இந்த நெருப்பை மூட்டி கொண்டு இருப்ப இது ஒரு சித்தமம் என்று சொல்கிறார். இவர் பத்தில எல்லாரும் பயந்துருவா. இவர் டெரரான பொசிஷன். இவர் இப்போது ஏதோ அம்பு செய்து இருக்கிறார். இந்த அம்பை பாப்போமா? வேங்க சார், அது வேங்க சார், கொடுங்க சார். இந்த அம்பை பார்த்தா வந்து விஷம் முள்ளு மாதிரி தெரியுது. இதை வச்சுக்கணும் அனைவரும் இதை வச்சு தான் நிறைய பேர் சாவடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் என்றால் கிணத்தடியை நீரை விட அடித்தால் பம்பமாக தெரிக்கும். சார் இந்த முள்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏதோ விஷமுள்ள மாதிரி இருக்கு. இவரா கண்டுபிடித்தது என்று நினைக்கிறேன். தெரியலையா? கொடுங்க சார். அப்புறம் இதை கொடுங்க சார். புத்தர் சார், நீங்க வந்து இதை பத்தி நினைக்கிறீங்க? புத்தர் சார் அவர் வந்து மைக்கு மாதிரி எதுவும் அப்ப அங்க யாரோ கிணத்துல உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இவர் ஏதோ மந்திரம் ஓதிக்கிட்டு தனியா வந்திருக்காரு. என்னன்னு தெரியல. இதை பத்தி நிறைய பேர்ட்ட விசாரிப்போம். உங்க கருத்து? இவர் வந்து என்ன மறந்து இந்த மந்திரம் சொன்னா கொசுமி கமிசுமி எல்லாம் கிமி கமிங்க அப்படின்னா என்ன தெரியவில்லை. அவர் தெரியல. சார் உங்களோட கருத்து என்ன சார்? உங்களோட கருத்து சார். உங்களோட கருத்து சொல்லுங்க சார். உங்களோட கருத்து சொல்லுங்க சார். என்னோட கருத்து பல வருடமா இந்த கணக்கு பக்கத்துல இருக்காரு. இருந்து ஒன்னத்தையும் சாதிக்க மாட்டேங்காரு. என்னோட கருத்து. உங்களுக்கு சார் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். நான் அப்புறம் பார்த்துக்கிட்டு நான் கேட்டு சொல்லுவேன். புகாரி உங்களோட சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் இந்த எங்க உட்காந்து என்னதான் செய்தாருன்னு தெரியல. அப்ப வேட்டி தூக்குறாரு என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுல ஏதோ மருந்து வச்சிருக்காருன்னு டவுட்டா இருக்கு. ஆமா வானத்துல ஏதோ கருப்பா மாறிட்டு வருது. நீங்க அதை பாக்கலாம். அப்புறம் இவர் வந்து சாப்பிடுறதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுறது என்னன்னு இவர் பக்கத்துல மூலிகை மருந்து சாப்பிடுறாரா இல்ல சோறு எதுவும் சாப்பிடுறாருன்னு தெரியல. சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சார் பாட்டில் விடு. அதாவது என்னோட விமர்சனம் என்னன்னா இவர் வந்து சோறு சாப்பிட மாட்டேங்காரு. ஒன் பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு. இந்த வயசுல கூட பீஸா பர்கர் சாப்பிடுறாருன்னா வந்து இவரோட திறமை பொறுத்து இருக்கு. இது வந்து அவர் துட்டு கொடுத்து வாங்கல எல்லாத்தையும் வாசி வாங்கி. இதை என்னோட இவர் வந்து ஏதோ பக்கத்துல பேயோட உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. மோகினி ஏதோ நாங்கெல்லாம் வரப்போம் வெள்ள சேரா விட்டுட்டு எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க திடீர்னு. அதாவது என்றால் மொயின் என்றால் கள்ளக்காதல் என்ற அர்த்தம். அதை இன்றோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே. கேடிவி குமாருக்கு வணக்கம். இங்க இருக்க சரவணன் குமாருக்கு வணக்கம். மதன் குமாருக்கு வணக்கம். அடுத்து ஜெயா டிவிக்கும் எங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கும் கலைஞர். அடுத்து பாசா விஜய்க்கு வணக்கம். ராஜ் டிவிக்கு வணக்கம். சொல்ல ஸ்டார் டிவி அன்பார்ந்த ஜெயலலிதா மேடத்தை கூட அழைக்கிறோம். முதலமைச்சராக இருந்தால் புண்டைகளை குளிக்க வேண்டும். அவர் எங்க கேபிள் டிவி வணக்கம். கேபிள் டிவி நொண்டிராஜ் அவருக்கு வணக்கம். கூட ஒரு கிறுக்கு அவனுக்கு சேர்த்து வணக்கம். அதோட விஜய் டிவிக்கு வணக்கம். அடுத்து டிவிக்கு அதாவது என்னவென்றால் அது பாஸ் வச்சோம். ஊர்ல முக்கிய பிரமுகர் அதிபர் ஓனர் நிறுவனர் இவர் இல்லை என்றால் இவர் இல்லை என்றால்